வழக்கமாக நம்ம வீட்டில் கீரை பறிக்கும்போது எப்படியுமே பூவு பிஞ்சு இந்த மாதிரி காய் எல்லாமே கலந்து தாங்க வரும். நம்ம கீரையை ஒடிக்கும்போது சில நேரத்தில் அந்த சேர்ந்து குச்சியுமே ஒடிஞ்சிரும், அதுக்கு பக்கத்தில் உள்ளதும். அப்படி கிடச்சது தான் ஒரு காய். பூவு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி பேபி பிஞ்சு இருக்கும். இன்றைக்கி அதில் தாங்க பொரியல் பண்ணுறோம். வழக்கமாக நம்ம வீட்டில் செய்கிற தெரியும். இந்த கீரையை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய சத்துகள் நிறைந்தது தானுங்க. அதனால் தினம் ஒரு கீரையை சாப்பிடுங்க. அதுவும் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்த உடனே, அதாவது செடியிலேருந்து நேரடியாக அடுப்புக்குள்ளே வந்துடுது பார்த்திங்களா. அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் வந்து இன்னும் நல்லா விளையும். பட் நம்ம தானாகவே ஒடிஞ்சு வந்துடுச்சு. எவ்வளோ நீளம் இருக்குது பார்த்திங்களா, 1.5 கல்லுக்கு மேலே இருக்கும். நல்லா பெரிய காயை தான் இன்னும் இப்போ பெருசாக போகும். இப்படி பெருசாக காய்க்கிறது தாங்க சமயத்தில் குட்டியாக போயிடுது பார்த்திங்களாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நல்லா நீலக்காய் சதப்பிடிப்பாக இருக்கிற காய் திடீர்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும். அது என்ன ரகசியம்னு எனக்கும் தெரியல. இந்த சின்னதாக பேபி பாருங்க, அழகாக இருக்கும். பிஞ்சு பூவும் இருந்தது. இன்றைக்கி இதில் தாங்க பொரியல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி கீரை பறிச்சாச்சு. பொரியல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்.